அதானே காசி போனால் ராமேஸ்வரம் வரணும் தானே. ஸோ அதான் இருந்தது. படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பற்றி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பற்றி தான் எடுத்தது. ஸோ படத்தில் அதான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். ஸோ படம் ஃபினிஷ் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துனாங்க. ஸோ அதில் ஆடியன்ஸுக்கும் அதோடைய இது இருக்குது, கிரெடிட் இருக்குது. அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. நிறைய டைம் கிடச்சிருச்சு அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு. ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து காந்தாரா ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணது வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்ஸஸோட கிரெடிட் போகணும். எல்லாருக்குமே எனக்கு வர முடியல. லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைமில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அதனால் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டோம்.